பங்களிப்புடன் கூடிய ஓய்வு திட்டத்தில் இந்த கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் என சொல்லப்படும் இந்த பங்களிப்புடன் கூடிய ஓய்வு திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் இந்த கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும். அதாவது இந்த திட்டம் கொண்டு வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் இந்த ஓய்வூதியம் பெறுபவர்கள் விஆர்எஸ் வாங்கிவிட்டால் அவர்களுக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த டிஏபிஎஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தால் ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுக்கு 13,000 கோடி அளிக்கிற ஒரு சூழல் ஏற்படும். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் 16,000 கோடி ரூபாய் அரசு பங்களிப்பாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் 2003 முதலே இந்த போராட்டத்தை பல்வேறு வடிவங்களில் போராடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த பழைய பென்ஷன் திட்டத்தில் நிறைய சலுகைகள் இருந்தன, புதிய பென்ஷன் திட்டம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் கூறி வந்த நிலையில் அரசனுடைய இந்த பல்வேறு நிதி சுமைகளுக்கு மத்தியிலும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த போட்டோ ஜியோ அமைப்பு சொல்லப்படும் அரசு ஊழியர்களுடைய ஒரு அமைப்பு தற்போது முதலமைச்சர் சென்று நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களும் நேற்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈடுபட்டார்கள். அந்த போட்டோ ஜியோ என சொல்லக்கூடிய அமைப்பு 2 அமைப்புகள் தான் பெரிய அமைப்பாக இருக்கிறது. ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ என்ற 2 அமைப்புகள் தான் பெரிய அமைப்பாக அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் தான் கடந்த 22ஆம் தேதி அமைச்சர்களுடையான தலைமைச் செயலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் இந்த கோரிக்கையை ஏற்கும் வரை அதாவது எங்களுடைய போராட்டத்தை பின்வாங்க மாட்டோம் என்றும் 6ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் இந்த 2 சங்கங்களும் தான் தெரிவித்தார்கள். அதில் ஒரு அமைப்பு சொல்லக்கூடிய அந்த போட்டோ ஜியோ சங்கத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் சந்தித்து தங்கள் நன்றியை தெரிவிக்கிறார்கள்.